அனைவருக்கும் இனிய காலை மதிய வணக்கம். என் பெயர் சரவணகுமார். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்த நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளின் இயல்பாகும். தமிழர்களின் கலைகளில் ஒன்று இசைக்கலை. இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள். அத்தகைய இசைக்கருவிகளை பற்றி பேச வந்துள்ளேன். இசைக்கருவிகளின் வகைகள்: தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்பட்ட கருவிகள் தோல் கருவிகள். நரம்பு அல்லது தண்டிகளை உடையவை நரம்பு கருவிகள். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள். ஒன்றோடு ஒன்றாய் மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள். உடுக்கை: இடை சுருங்கிய ஒரு கைப்பறை. வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் ஆனது. பெரிய உடுக்கை தவண்டை, சிறிய உடுக்கை குடுகுடுப்பை என்பார். குடமுழா: 5 மூலங்களை உடைய முரசு வகை. 5 வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும். இதனை காரணமாக பஞ்சமூல சப்தம் என்பார். புல்லாங்குழல்: வண்டுகள் விட்ட துளையின் வழியே காற்று வீசும் போது வெளிவந்த இன்னிசை கேட்டு நம் முன்னோர்கள் அமைத்தவையே புல்லாங்குழல். கொம்புகள்: கழனிமேடுகளில் காவல் புரியவர்கள் பயன்படுத்தும் கருவி. ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்துரி போன்ற கொம்புகள் திருவிழாக்களில் இசைக்கப்படுகின்றன. சங்கு: அஃது ஓர் இயற்கை கருவி. சங்கு இலக்கியம் பணிலம் என கூறுகின்றது. வீணை: யாழின் மற்ற வடிவமே வீணை. 7 நரம்புகளை கொண்டது. நன்றி.